குட் மார்னிங். ஐ எம் தனலக்ஷ்மி ஃப்ரம் நெல்லை டிவிஎஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஜஸ்ட் 110cc. இது 110cc அப்படிங்கிறதுனால லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். 103 கிலோ தான் வரும். லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால காலேஜ் பொண்ணுங்க, ஒர்க்கிங் உமன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வண்டி இது. இப்போ இந்த 110cc பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் வரும். கிளாசிக் கலர்ஸ் அண்ட் மேட் ஃபினிஷிங் கலர்ஸ். கிளாசிக் கலர்ஸில் வந்து 2 கலர்ஸ் வரும். பியூர் ஒயிட் அண்ட் டர்க்கிஷ் ப்ளூ. மேட் ஃபினிஷிங்கில் வந்து 4 கலர் வரும். பிளாக், ப்ளூ, ரெட் அண்ட் பர்பிள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ளூ கலர். இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 10 inches டியூப்லெஸ் டயர் வந்துடும். சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹேலஜன் லைட்டு, ஹெட்லைட் வந்து ஹேலஜன் லைட்டு. நம்ம கீயை ஆன் பண்ணி பிரேக் பிடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஹேலஜன் லைட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். டிம் பிரைட் லைட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் மிரர் வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் நல்லா அட்ராக்டிவாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் பேஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பக்கத்தில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலோ பர்ஸோ வைக்கிற அளவு பிளேஸ் இருக்கும். ஒரு ஹூ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 2 கிலோகிராம் வெயிட் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஃபுட் பேஸ் நிறைய இருக்கும். கிரவுன் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 135 mm இருக்கும். நெக்ஸ்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. 760 mm வந்து சீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 110 அப்படின்னு ஒரு 3D எம்ப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 சைட்லையுமே கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு வண்டிக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக்காக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் வந்து LED லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தூரத்தில் ரொம்ப தூரத்தில் வண்டி பின்னாடி வர்றவங்களுக்கு கூட முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் வந்து இது நல்லா கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு சீட்டுக்கும் பெட்ரோலுக்கும் சேம் லாக் தான். சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். 19 லிட்டர். ஒரு ஹெல்மெட் வைக்கலாம். அது போக ஒரு ரெயின் கோட்டோ சம் டாக்குமெண்ட்ஸோ வைக்கிற மாதிரி இடம் இருக்கும். பெட்ரோல் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி. 1.5 வந்து நமக்கு ரிசர்வில் விழுந்துடும். நம்ம ஸ்கூட்டியை பொறுத்த வரையில ஒரு எப்போவுமே ஆஃப் டேங்க் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து வண்டியோட கண்டிஷன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் அனலாக் டிஜிட்டல் மீட்டர், சரி டேஷ்போர்டு வந்து அனலாக்ல கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃபியூயல் இண்டிமேஷன், நெக்ஸ்ட் நம்ம போகிற ஸ்பீடு, எக்கோ மோடு, பவர் மோடு அப்படின்னு 2 மோடு உண்டு. எக்கோ மோடு அப்படிங்கிறது நம்ம நார்மல் ஸ்பீடில் போகிறப்ப வந்து எக்கோ மோடு இருக்கும். பவர் மோடு வந்து 40, 50 அந்த ரேஞ்சில் போகும்போது வந்து பவர் மோடு வந்து இருக்கும். அது போக நம்ம போகிற ஸ்பீடு அந்த 20, 40 அது வந்து இதில் வந்து தெரியும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஹாரன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 8.8 எண்ணமட்டு 5500 RPM. பவர் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 5.75 கிலோமீட்டர் அட் 7500 RPM. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பேக்கில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போனாலும் நமக்கு ஒரு பேக் பெயினோ ஷோல்டர் பெயினோ இல்லாத அளவு ரைடிங் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சீட் ஹைட்டும் 70-60 mm இருக்கிறதுனால ஃபேமிலியாக வெளியில் போகிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தேங்க்யூ.